இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வருமா? கணக்குப்படி பார்க்க போனால் போர் வராது. ஆனால் போர் வர்ற மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த மீடியாக்கள் இன்றைக்கி கூட பாருங்களேன். இந்த குளோபல் டைம்ஸ்காரன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். இந்தியாவினுடைய இராணுவ ஆயுதங்கள் எல்லாமே அவுடேட்டடாக மாறிடுச்சு, அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், சீனா ஈஸியாக இந்தியாவை வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட். அதுக்கு கீழே லைக்ஸு ரீட்வீட்டு அப்படியே அள்ளுது. ஆனால் உண்மையிலே இதுதான் நடக்குமா? இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீ இந்தியன் இல்லாட்டி லைக்ஸ் வர்றதுக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூட்டுறதுக்காகவும் நீ பொய் சொல்கிற அப்படின்னு யாராவது நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது. அதை உறுதிப்படுத்தும் ஒரு பதிவாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்க்கும்போது சில பொன்மொழிகள் வரும். அதில் பிடிச்ச ஒரு பொன்மொழி என்ன தெரியுமா? ஒரு மரத்தை வெட்ட சொல்கிறாங்கப்பா, 6 மணி நேரமும் டைம் தராங்க, ஒரு கோடாரியும் தராங்கன்னா நான் என்ன செய்வேன்னா 4 மணி நேரம் அந்த கோடாரியை பட்டை தீட்டுவேன், நல்லா ஷார்ப் பண்ணுவேன். அப்படி ஷார்ப் பண்ண பிறகு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிப்பேன், சுலபமாக வெட்ட முடியும். அதே இது நீங்கள் சீனாக்காரன்ட்ட போய் ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா செய்வான்? ஒரு 100கணக்கான கோடாரியை வாங்கி குவிப்பான். அவ்வளோ கோடாரியை பார்த்த உடனே உலக நாடுகள் என்ன நினைக்கும்? ஒரு செகண்டில் வெட்டிடுவாயா அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அத்தனை கோடாரியும் அவன் வெட்டி பார்ப்பான். அந்த மரத்தை வெட்டவே முடியாது. ஏன்னா அந்த கோடாரியில் கூர்மை என்பது துளியும் இருக்காது. இந்த மாதிரி தான் 23 லட்சம் இராணுவ வீரர்கள் சீனாவில் இருக்கிறார்கள். இந்தியாவில் வெறும் 13 லட்சம் இராணுவ வீரர்கள் தான் இருக்கிறார்கள். இதை வைத்து இந்தியா எப்படி ஜெயிக்கும்? ஐயோ, இந்தியாவில் பாரு அவுடேட்டடான ஆர்மி பவர் இல்லாட்டி ஆர்மி வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது, சீனாவை பாரு அப்படி எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற நிறைய விதமான மனிதர்களை இந்தியாவில் மனிதர்களை இந்தியாவில் என்னால் பார்க்க முடிகிறது. அந்த மனிதர்களுக்கு சின்னதாக ஒரு உரைக்கும்படியாகத்தான் இந்த பதிவு இருக்க போகுது. இதில் எல்லாமே ப்ரூஃபோடி நிறைய விதமான ரிசர்ச்சுக்கு பின்னாடி எடுக்கப்பட்டது தான். யாருக்காவது டவுட் இருந்தால் தமிழ் பொக்கிஷம் அப்ளிகேஷனில் இன்றைக்கி வர அந்த நியூஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உண்மைத்தன்மை என்ன என்பது உங்களுக்கே புரிய வரும். ஸோ முதல் விஷயம் ஆர்மி, இராணுவ பலம், அதுதானே மெயின். ராணுவ பலம் அப்படின்னு சொன்னா 23 லட்சம், இங்கே 14 லட்சம். இந்த 23 லட்சம் 14 லட்சத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சீனாவினுடைய லட்சணத்தை பார்த்து விடலாம். ராணுவம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நாட்டுக்காக இருக்க வேண்டும், நாட்டு மக்களுக்காக இருக்க வேண்டும், நாட்டினுடைய இறையாண்மைக்காக இருக்க வேண்டும். ஆனால் சீனாவினுடைய ராணுவம் அங்கே ஆட்சி செய்யும் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது தான் பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, PLA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PLA யாருக்கு அடிமை? அங்கிருக்கும் கம்யூனிச அரசியல்வாதிகளுக்கு அடிமைகள் தவிர அங்கிருக்கும் மக்களுக்கு அவர்கள் சேவை செய்ய வந்தவர்கள் கிடையாது. முதல் விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். இல்லை எனக்கெல்லாம் புரியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு உதாரணமா ஒரு விஷயத்தை பார்த்துடலாமே. 2003 வருடம் மே மாதம் 5ஆம் தேதி சீனால பலவிதமான இராணுவ அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை கூட்டுறாங்க. அப்படி பிரஸ் மீட்டை கூப்பிட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயம் என்னன்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஒரு கப்பலை ஒரு மீனவர் கண்டுபிடித்து தந்தார். அது ஒரு நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கி கப்பலில் எங்களுடைய 70 கடற்படை வீரர்களை நாங்கள் இழந்து விட்டோம். அதற்கான காரணத்தை நாங்கள் தேடி வருகிறோம். இதுதான் அந்த பிரஸ் மீட். நம்ப முடியுதா? நிறைய கப்பற்படை அதிகாரிகள் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை சொல்றாங்க. ஒரு மீனவர் ஒரு கப்பலை, நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது உங்களால நம்ப முடியுதா? அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்த கப்பற்படை அதிகாரிகள் நான் சொன்னேன் பாருங்க, அவங்கெல்லாம் யாரு தெரியுமா? பெரிய பெரிய கம்யூனிச அரசியல்வாதிகள். ஸோ அங்கே அரசியல்வாதிகள் ஆர்மி பவரில் இருக்க முடியுமா என்று கேட்டால், ஆர்மி பவரில் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கும் நபர்களில் 70% அங்கே அரசியல்வாதிகள் தான். ஸோ இந்த அரசியல்வாதிகள், அந்த கப்பல் காணாமல் போன கதை எப்படி தெரியுமா? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கடற்படை அதிகாரிகள் ஒரு 50 பேர், படிச்சுட்டு இருக்கும் நபர்கள், படித்து கடற்படையில் சேர்ந்து நிறைய சாதிக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு 17-18 பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை எடுத்து ட்ரைனிங்க்கு கிளம்புறாங்க. அப்படி ட்ரைனிங்க்கு கிளம்புனவங்க திரும்பி வரவே இல்லை. இது யாருக்குமே தெரியாது. ஒரு கடற்படை இருக்குன்னு தான் பேர், அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கடற்படை ஆள்பவர்கள் யார்? அரசியல்வாதிகள் தானே. அது ஏப்ரல் 15, ஏப்ரல் 23, 24 இந்த ஒரு தேதிகளில் ஒரு மீனவர் வந்து கடற்படையில் வந்து சொல்றார், நான் ஒரு கப்பலை பார்த்தேன்ப்பா, அது உளவு கப்பல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கடற்படை அதிகாரிகள் எல்லாமே விரைந்து செல்கிறார்கள். அது தைவானுடைய கப்பலாக இருக்குமா, இல்லை ஜப்பான் உளவு பார்க்கும் கப்பலாக இருக்குமா, இந்த மாதிரியான பலவிதமான கோணங்களில் அங்கே செல்கிறார்கள். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது சீனாவினுடைய கப்பல். யார் கேட்டு இந்த கப்பல் இங்கே வந்தது அப்படின்னு சொல்றாங்க? யாருமே அதற்கு அதிகாரிகளாக பொறுப்பேற்கவே இல்லை. இப்படித்தான் அங்கே இருக்கும் இராணுவ அதிகாரிகளும் கப்பற்படை அதிகாரிகளும் இருந்தார்கள் 2003 வருடம்.
அப்படின்னா நீங்க சொல்லலாம், இப்போ 17 வருடங்கள் முடிந்து விட்டது தம்பி, நீ சொல்றதெல்லாம் தப்பு, அங்கே ராணுவம் பலவிதமா பலப்பட்டு விட்டது என்று கேட்டால் ஒன்றுமே பலப்படவில்லை என்று ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். அதற்கான வேறொரு விஷயம், இந்த ஆர்மின்னு சொல்றோம் பாருங்க, ராணுவ வீரர்கள், நம்ம ராணுவ வீரர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் ஃபிட்டா இருந்தாதான், உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ராணுவத்தில் அவர்களுக்கு இடம். ஆனா சீனாவின் ராணுவ வீரர்களுக்கு அந்த மாதிரி தகுதி கொஞ்சம் வேண்டும். அதையும் மீறி கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது உன்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபுல் டைம் ஜாபா இருக்கணும். அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? 10 மணி நேரம்னா அதுல 4 மணி நேரம் கம்யூனிச சித்தாந்தங்கள் என்ன, அதை எதிர்த்து வருபவர்களை நீங்கள் எப்படி தண்டிக்க வேண்டும், இதுதான் அங்கே கொடுக்கும் ராணுவ வீரர்களுடைய ட்ரைனிங். ஏன்னா சீனாவில் எப்போ வேண்டுமானாலும் இந்த கம்யூனிச அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். ரொம்ப நாளாக, ரொம்ப வருடங்களாக அங்கே மக்கள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை தவிடுபொடி ஆக்குவதற்காகத்தான் இந்த PLA, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி என்பது கொண்டு வரப்பட்டது. இப்படியே நம்ம பார்த்துட்டு இந்த உள்நாட்டு பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் போதாது, உலக நாடுகள் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றன, நம்முடைய ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமா ராணுவ வீரர்கள் பரேடு போறதும் ட்ரைனிங் போறதும் ரொம்ப பெரிய வீடியோக்கெல்லாம் வெளியில வரும். ஆனா இது எல்லாமே இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், புஷ்னி போயிடும், ஒரே ஒரு குண்டூசி வச்சு குத்தி விட்டாலே போதும். சரி, இதை மறுபடியும் எப்படி நம்மளால உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்டர் ஃபார் அ நியூ அமெரிக்கன் செக்யூரிட்டி, CNAS அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுத்தார்கள். அந்த CNAS ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, சீனா தான் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே CNAS ரிப்போர்ட்டை தான் நம்முடைய அரசு அதிகாரிகளும் நம்முடைய ராணுவ வீரர்களும் டீபங்க் பண்ணியிருக்காங்க. அப்படி டீபங்க் பண்ண நிறைய விதமான உண்மையை தான் இப்ப பார்க்க போகிறோம். அதுல ஒரு உண்மையை நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த ராணுவ வீரர்கள் இப்படி இருந்தால் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு பிரச்சனை இருக்கு. எந்த ஒரு ராணுவ வீரனுக்கு அவனுடைய பயிற்சி நேரத்தில் ரத்தம் அதிகமாக செலவாகிறதோ, அவன் ஒரு போர் முனையில் நிற்கும் போது அவனுடைய ரத்தம் குறைவாக அங்கே சிந்தப்படும். ஸோ ட்ரைனிங் கொடுப்பது தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. இந்தியாவிலுடைய ராணுவ வீரர்கள் முழுவதுமாக சண்டைக்காக மட்டுமே ட்ரைனிங் எடுத்தவர்கள். இந்த மாதிரி ஒரு கொள்கைக்காகவோ இல்லாட்டி அங்கே இருக்கும் அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காகவோ ட்ரைனிங் எடுப்பவர்கள் கிடையாது. அடுத்ததா இந்த ராணுவ வீரர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். 1979 வருடம் தான் அவங்க கடைசியா போரிட்ட வருடம். யாரு? சீனா. ஆனால் நாம் 1999, 1962, 2020, ஏன் நேற்று கூட நமக்கு போர் தானே. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் கூட நம்ம சண்டை போட்டுட்டு தானே இருக்கோம். நேற்று கூட நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்து விட்டார். இப்படி தினம் தினம் நாம் போர் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ராணுவ வீரர்கள் அங்கே போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லாமே வெற்றி தான். 1999 நமக்கு வெற்றி தான். இப்போ 2020 நம்ம தீவிரவாதிகள் கூட போரிட்டு இருக்கிறோம், அதுவும் நமக்கு வெற்றி தான். ஆனால் 1979 வியட்நாம் கூட சீனா ஒரு போருக்கு போகிறாங்க. வியட்நாம் குட்டி நாடு தானே, சீனா நினச்சிருந்தா அடித்து தூக்கியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. ஓட ஓட விரட்டினாங்க வியட்நாம். யாரை? சீன வீரர்களை. அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது சீனர்களுக்கு. இதுதான் கடைசி அவங்க பார்த்த ஒரு போர். அந்த போரிலும் அவர்களுக்கு தோல்விதான் வந்ததே தவிர வெற்றி கிடையாது. ஸோ இதே ஒரு மனநிலைமையில தான் இப்போ யார் இருந்துட்டு இருக்காங்க? சீனாவினுடைய ராணுவ வீரர்கள். குட்டி நாடே நம்மளை தோக்கடிச்சிருச்சு அப்படின்னா பெரிய நாடு இந்தியாட்டெல்லாம் போய் மோதினா என்னவா இருக்கும்? ஆனால் வீராப்பா சொல்லிடுவாங்க, நான் இப்போ வந்துடுவேன், இந்த கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பான், ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது. சரி, இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட மாட்டீங்க. அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அதுவும் 104 அணு ஆயுதங்கள் நேரடியாக இந்தியாவை தாக்குவதற்கான வாய்ப்புகளுடன் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பெல்ஃபர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தேடி பார்க்க தான் இதெல்லாம் சொல்றேன். இந்தியாவுக்கு எதிராக பேசும் நபர்கள் தேடி பார்ப்பதற்காக. இந்த பெல்ஃபர் ரிப்போர்ட்ல 104 ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அணு ஆயுத ஏவுகணைகள் கிடையாது. இந்த ஏவுகணைகளில் எதையாவது அணு ஆயுதமா உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு இந்த 104 ஏவுகணைகள்லாம் தேவையே கிடையாது. நம்மகிட்ட ஒரு 10 அக்னி 3 ஏவுகணைகள் இருக்கு. இந்த 10 அக்னி 3 ஏவுகணைகள் நேரா சீனாவினுடைய மெயின்லேண்ட்ல போய் தாக்கி அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு 8 அக்னி 2 ஏவுகணைகள் இருக்கிறது. அது அடுத்த கட்டமாக இருக்கும் சீனாவினுடைய எல்லை பகுதிகளை முழுவதுமாக தரைமட்டமாக்கிவிடும் சொல்லியிருக்காங்க. இதில் எதில் வேணாலும் நம்ம என்ன வைக்கலாம்? அணு ஆயுதத்தை வைக்கலாம். அவன்கிட்ட 320 இருக்குன்னா நம்மகிட்ட 160 இருக்கு. அவனுக்கு 320 இந்தியா மேல பயன்படுத்தினால் சீனா என்கிற ஒரு நாடே இருக்காது. காரணம் இருக்கிறது. சீனாவை கொள்வதற்காக, சீனாவை துண்டாடுவதற்காக பல நாடுகள் காத்து கொண்டிருக்கின்றன. இது சீனாவுக்கும் தெரியும். அதனால அத்தனை ஏவுகணைகளையும் யார் பக்கம் திருப்ப மாட்டார்கள்? இந்தியாவின் பக்கம் திருப்ப மாட்டார்கள். ஆனால் இந்தியாவுக்கு 2 நாடு தான் எதிரி. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சீனா. சீனாவை அழிச்சா பாகிஸ்தான் அதுவா அழிந்து விடும். ஸோ அவ்வளோதான், இதில் நம்ம ஜெயிச்சிடுவோம். இல்லை, இதெல்லாம் மேட்ரே கிடையாது, அணு ஆயுதத்தெல்லாம் உடனே பயன்படுத்த மாட்டாங்க, விமானத்தை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
இந்த விமானத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சீனாவிடம் இருக்கும் விமானம் J-10, நம்மகிட்ட அதே மாதிரி J-10க்கு துல்லியமான விமானம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிராகே 2000 இருக்கிறது. மிராஜ் 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மிராஜ் 2000 இருக்கு. அடுத்ததா சீனாவிடம் இருக்கும் விமானம் என்ன? J-11. ஆனா நம்மகிட்ட இருக்கிற விமானம் என்ன? Su-30 MKI. இந்த Su-30 MKI அந்த J-11 J-10 விடலாம் ரொம்ப அட்வான்ஸ்டான விமானம். சோ நம்முடைய விமானப்படையிடம் சீனா தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் அனைத்துக்குமே தெரியும். அப்படின்னா மேலும் ஏதாவது அட்வான்ஸ்டா அவங்க கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா விமானம் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. முக்கியமா இந்த விமானத்தை தரையிறக்குவதற்கான ஏர்பேஸ் அப்படிங்கிறது இருக்கணும். கரெக்ட் தானே? இந்த ஏர்பேஸ் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எல்லை இப்போ இருக்கிற அந்த எல்லை பகுதி இருக்கு பாருங்க, அந்த எல்லையில 8 விமான தளங்கள் சீனாவுக்கு இருக்கிறது. அதுல 4 விமான தளங்கள் என்பது இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. ஏன்னா சீனாவுக்கு ஒரு நாடு எதிரி கிடையாது, எல்லா நாடுகளுமே எதிரி. இவங்க சவுத் சீனா சைட்லையும் அதே மாதிரி அமெரிக்காவையும் ரொம்ப பெரிய அளவில் எதிரியாக நினைத்ததால் அங்கதான் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணாங்களே தவிர இந்த ஏர்பேஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் பெல்ஃபர் ரிப்போர்ட் அந்த CNAS ரிப்போர்ட்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மீதம் அவங்ககிட்ட எவ்வளோதான் ஏர்பேஸ் இருக்கு? 4 ஏர்பேஸ் தான் இருக்கு. இந்த 4 ஏர்பேஸை இந்தியாவினுடைய ஏதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் போய் அழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு டேமேஜ் உருவாக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால இந்த விமானத்தை வச்சுலாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா நீங்க வேறொரு விஷயத்தையும் கேட்கலாம், இந்த ஏர்பேஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திபெத் பீடபூமியில் இருக்கிறது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், பீடபூமி. இந்த பீடபூமி ஆல்ரெடி திபெத் சீனா விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே மொத்த ஆர்மி இப்போ எல்லைப்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,20,000 ஆர்மி, இந்தியாவினுடைய ஆர்மியும் சீனாவினுடைய ஆர்மியும் அங்கே நிற்பதாக சொல்கிறார்கள். அத்தனை ராணுவ வீரர்களையும் இந்தியாவுக்கு எதிராக சீனாவால் திருப்ப முடியாது. ரஷ்யா பார்டர்லேருந்து உள்ளக்க வந்துடுவாங்க, திபெத்தும் உள்ளக்க அடிச்சு ஏறிடும், சீனாவை அடிக்க தொடங்கிடுவாங்க, தைவான் அடிக்க தொடங்கிடும், ஹாங்காங் அடிக்க தொடங்கிடும். ஸோ ராணுவ வீரர்களை முழுவதுமாக இந்தியாவுக்கு எதிராக சீனாவால் திருப்ப முடியாது. அதே நேரத்தில் திபெத்தில் இருக்கும் அந்த விமான ஓடுதளங்களை அவர்களால் பயன்படுத்த முடியும். திபெத்தில் இருக்கும் அந்த விமான ஓடுதளங்கள் 3000 அடி கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப உயரமாக இருப்பதால் அவங்களுடைய பேலோடு மற்றும் இந்த உபகரணங்கள் அப்படின்னு சொல்லும் பாருங்க, ஆயுதங்கள் பாதி அளவு தான் அவங்களால சுமந்து செல்ல முடியும். சப்போஸ் அங்கே இருக்கிற அந்த திபெத்தில் இருக்கிற விமான ஓடுதளங்களையும் நம்ம அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சதான் அவங்க கதி. விமானத்தை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இந்த ட்ரெயின் பாதைகள் அதிநவீன ட்ரெயின் பாதையெல்லாம் போட்டிருக்காங்களாமே திபெத் வழியாலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக நம்முடைய விமானப்படை என்ன செஞ்சிடும், அந்த வழியை அப்படியே முடக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப பேசஸ் இருக்கா என்று கேட்டால் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட பேசஸ் இந்தியாவுக்கு இருக்கு. ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய விமான தளங்கள், அந்த விமான தளங்களை அழிப்பதற்காக சீனாவால் முடியுமா என்று கேட்டால் நம்ம நாட்டுக்குள்ள ரொம்ப தூரம் உள்ள வந்து தான் அழிக்க முடியும். அப்படின்னா அது ஈஸியாக நடக்குமா? முடியாது. ஏன்னா நம்மகிட்ட தான் செகண்டரி கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த செகண்டரி கேப்பபிலிட்டிஸ் விமானம் வழியாக இந்தியா நாட்டுக்குள் வேறொரு விமானம் ஊடுருவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நம்ம விமானிகளும் அவ்வளவு சாதாரணப்பட்டவர்களும் கிடையாது. இந்த விமானிகள் அப்படின்னு சொல்லும்போது அபிநந்தன் அவர்களை பற்றிலாம் நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி பாகிஸ்தான் கூடலாம் இப்போ கடைசியாக 2019 என்ன செஞ்சிட்டோம், பாகிஸ்தான் அடிச்சு போர் பயிற்சி எடுத்துக்கொண்டோம். ஆனால் சீன ராணுவ வீரர்கள் என்ன தெரியுமா செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய விமானப்படை வீரர்கள் வீடியோ கேம் விளையாண்டு சிமுலேஷன் வழியாக இவ்வளவு நாள் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய விமானிகளுக்கு போர் சூழலை உணரும் திறன் இருக்கிறது. அதை உணர்ந்தால் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு அது கிடையாது. இது போர் முனையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பீடபூமி அப்படின்னு சொல்றது, திபெத் பீடபூமி தான் சொல்லுவாங்க. பீடபூமினா கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கும் சமநிலை பகுதிகள், சமமாக இருக்கும். ஒரு குளோபல் டைம்ஸ்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் பல விதமா ஒரு வீடியோ போட்டு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணாங்க. என்னன்னா திபெத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய ராணுவ வீரர்கள் பெரிய அளவில் ட்ரைனிங் எடுத்துக்கொள்கிறார்கள், பாருங்கள் புதிய வகையான டேங்குகளை களம் இறக்கி இருக்கிறோம், புதிய வகையான ஆர்டிலரி கன்ஸை நாங்கள் களம் இறக்கி இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த டேங்க், இந்த ஆர்டிலரி கன்ஸ் எல்லாமே திபெத்துக்காக வடிவமைக்கப்பட்டது. திபெத்தை சீனாவை சீண்டாமல் இருப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. சமமான பகுதிகளில் செய்யக்கூடிய வேலைகளை மட்டுமே அது செய்யும். அவர்களுடைய பல ஆயுதங்கள் சம நிலப்பரப்பில் தான் செயல்படுமே தவிர மலை குன்றுகளில் கிடையாது. எனவே நம்ம அதில் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இது நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு தெளிவா தெரிகிற விஷயம்தான். இன்னும் நம்ம தெளிவா பார்க்க வேண்டும் என்றால் இப்போது நமக்கு எல்லை பிரச்சனை தான் இருக்கு. அந்த எல்லை பிரச்சனைக்காக இதை தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன் இல்லாட்டி ஒவ்வொரு
இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க ஒரு யுத்தம் வருகிறது என்றால் அதை ஒரு தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியேட்டருக்காக சீனா எவ்வளவு விமானங்களை ஒதுக்கி இருக்கிறது? 101 விமானங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். மீதம் இருக்கும் விமானங்களை இங்க கொண்டு வர முடியுமா? முடியாது. என பல முனைகளில் அவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சோ அந்த விமானத்தெல்லாம் இங்க கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் இந்தியா ஒதுக்கி இருக்கும் விமானங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? அதே 4th ஜெனரேஷன் விமானங்கள் தான் 122. நான் நேற்றைய ஒரு பதிவிலே சொன்னேன், இந்த ஒரு போர் என்பது விமானப்படையின் தாக்குதலை மையப்படுத்தி மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த போரில் இந்தியாவுக்கு தான் வெற்றியாக இருக்கும். அதன் பிறகு நம்மகிட்ட இருக்கிற பிரம்மோஸ் ஏவுகணையாக இருக்கட்டும், இல்லாட்டி காளி ஆயுதமாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இந்தியாவிடம் சீனா எப்படி தோற்கும் என்பதற்கான பல விஷயங்கள் இனியும் இருக்கின்றன. ஆனால் அதற்கான ஒரு நேரம் வந்துவிட்டதா? ஏன்னா சமாதான உடன்படிக்கையில் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? சீனா சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்ற நியூஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னொரு நியூஸ் இருக்கும், 36 ரோடுகளை அதி தீவிரமாக இந்தியா அமைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வேறொரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் இன்னும் தொடருமானால் இந்த ஒரு பதிவின் தொடர்ச்சியும் வரும். அந்த ஒரு பதிவில் இன்னும் பல வியக்கத்தகும் உண்மைகளும் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் ஆர்மி ஸ்ட்ராட்டஜி, வெளியில சொல்லக்கூடாது. அதனால தான் அடுத்த பதிவுக்காக வெயிட் பண்ண சொல்றேன். எனிவே நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் இப்போது 9 லட்சமாக மாறிவிட்டார்கள். 10 லட்சத்தை 1 மில்லியன் அப்படிங்கிற அந்த மேஜிக் வேர்ட், அந்த மேஜிக் கவுண்ட் கிட்ட நம்ம வந்துகிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவுகள், உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் நமக்கு கொடுக்கும் அந்த விளம்பரம், இது எல்லாம் தான் இதற்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறது. தமிழ் பொக்ஷம் மென்மேலும் வளர உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே தேவைப்படுகிறது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.